ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு போண்டா பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு கடலை மாவு 2 கப்பு, மைதா மாவு 1/4 கப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன், ஏன்னா குட்டி சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துடணும். அப்படியே நைட்டுக்கு இட்லியும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடைசல் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, இதெல்லாமே கட் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் எல்லோரும் உட்காந்து காஃபி, போண்டா, டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்களும் சாப்பிட்டு முடித்தாங்க. அதுக்கப்புறமா குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அது கூட 2 மிளகாய், அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுட்டு அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இது வேக வச்சாதான் வதக்கினாதான் நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 4 விசில் வந்தால் போதும். சைட்லேயே நம்ம இட்லிக்கும் நான் ஊற்றி வச்சுட்டேன். அப்போ தான் 2 வேலையும் சீக்கிரமாக முடியும்னு சொல்லிட்டு இட்லியும் ஊற்றி வச்சிட்ருக்க கொஞ்ச நேரத்துலேயே கத்திரிக்காய் கடைசல் விசிலும் வந்துருச்சு. அதனால் இட்லி ஊற்றி வச்சுட்டு அதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு குக்கர்லேயே வச்சு அவ்வளோவா கடைய வராது. அதனால் நான் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன். அது கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. அதனால் நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணி அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். குட்டீஸுங்களுக்கு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். டேக் கேர்.